தூய ஆவியானவர் எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு உதவியா இருப்பார் இல்லையா? நீங்க என்ன பெருசா கேட்டுருவீங்க ஆண்டவர்கிட்ட? சர்ச்சில் வந்து என்னமா கேட்பீங்க? பெருசா என்ன பெருசா கேட்டுருவீங்க? ஆண்டவரே, இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, 4 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை, ஒரு குழந்தை மட்டும் ஆண்டவரே, இல்லையா? குழந்தை கேட்போமா? குழந்தை பிறந்துருச்சு, வளர்ந்துருச்சு. அடுத்தது என்ன கேட்போம்? நல்ல ஸ்கூல் வேணும், நல்ல ஸ்கூலில் என் குழந்தை படிக்கணும். வெரி குட், ஃபென்டாஸ்டிக். அதுக்கடுத்து என்ன கேட்பீங்க ஆண்டவர்கிட்ட? என் குழந்தைக்கு ஒரு நல்ல காலேஜ், பெங்களூரில் கிரைஸ்ட் காலேஜ் இடம் கிடச்சா கொஞ்சம் போதும், நல்லாயிருக்கும் இல்லையா? ஒரு நல்ல காலேஜ் கேட்போமா? 3வது காலேஜ் கிடச்சி படித்தாச்சு. அடுத்தது பற்றியா வந்தாச்சு, வேலை வாய்ப்பு. எனக்கு ஒன்றும் அவன் சோறு போட வேணாம் சாமி, அவன் சம்பாதிச்சு அவன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும்னு சும்மா நம்ம ரீல் விடுவோம், அது வேறு விஷயம். ஆனாலும் சொல்லுவோம் இல்லையா, ஒரு நல்ல சம்பாத்தியத்தோட வேலை. அதுக்கப்புறம் வெரி குட்யா இல்லையா? வேலை வந்ததுக்கப்புறம் என்னது? அப்புறம் திருமணம். திருமணம் பண்ணியாச்சு. ஆண்டவர்கிட்டே கேட்பீங்க, ஆண்டவர் ஒரு நல்ல வரன் பார்த்து கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் மேட்ரிமனி வச்சு நடத்துகிறார் இல்லையா? ஆண்டவரே ஒரு நல்ல வரன். ஓகே, வரன் கொடுத்துட்டாரு, கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்து மறுபடியும் குழந்தை, மறுபடியும் ஸ்கூலு, காலேஜ். இதை தவிர என்னத்தை கேட்டோம் ஆண்டவர்கிட்ட இல்லையா? திரும்ப திரும்ப இதே தான் கேட்கறது. அப்போ ஆண்டவர் சொன்னார், அப்பா, ஒரு பிள்ளை மீனை கேட்டால் நீ பாம்பையா கொடுப்பாய் இல்லையா? ஒரு பிள்ளை முட்டை கேட்டால் நீ தேளையா கொடுப்பாய். அடுத்த வரி தான் சூப்பரான வரி. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறீர்களே. எப்படி? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் பொழுது என்னிடம் கேட்கிற என் பிள்ளைகளுக்கு மீன் தருவேன், முட்டை தருவேன்னு சொல்லல, தூய ஆவியாரை தராமல் இருப்பேனோ? ஏன் அப்படி சொன்னார் ஆண்டவர்? ஏன்னா தூய ஆவியானவர் கிடைச்சிட்டா உனக்கு எல்லாமே கிடைக்கும்.